இது வந்து நான் பணமே கொடுக்காம ஐயா கொடுத்தாங்க அவங்க. இந்த இடம் வாங்கும்போது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருந்தது, ஒரு தெரிந்த ஒரு ஆசையாக கொடுத்தாங்க. அந்த ஐயா வந்து எங்களுடைய வேலைச்சேரி பில்டிங் ஓனர், ரொம்ப நாளாக இங்கே ஒரு கோயில் இருக்குது தம்பி, நீங்கள் இந்த பண்ணை வீடை எடுத்துக்கோங்க ரொம்ப நாளாக சொல்லி ரொம்ப பலவந்தப்படுத்தி கொடுத்தாங்க. நானும் வந்து பார்த்தேன். ரொம்ப அற்புதமான ஒரு இது. அவருக்கு ஏதோ எனக்கு அன்பளிப்பு மாதிரி கொடுக்கணும்னு தெரிஞ்சது. அதனால் கொடுத்த உடனே சாவியை வாங்கிட்டு நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி கொஞ்சம் மனைவிக்கும் அன்னிக்கும் வந்து இதை பராமரிக்கணும் இல்லையா, நம்ம தொழிலில் ரொம்ப தீவிரமாக இருந்தோம் அப்போது. அதனால் அந்த கோயில் இதை நிர்வாகம் பண்ணணும். அப்போ என் மனைவி ஆனந்திக்கு வந்து பிறந்த நாள் வந்தது. ஒரு விமர்சையாக கோயிலில் வந்து இந்த துவக்க நாளை வந்து சிறப்பாக இந்த கிராமத்தில் இருக்கவங்களெல்லாம் வர வச்சு அந்த பெரிய பெரிய குரு மகான்கள்லாம் மதுரை ஆதீனம் வந்தார். இங்கே நிறைய ஜீயர்கள் எல்லாம் கூப்பிட்டு பெரியவங்க ஆண்டோர் மக்கள்லாம் கூப்பிட்டு ஒரு விழா மாதிரி எடுத்தோம். என் மனைவியும் எங்கள் அண்ணி நாங்கள்லாம் ஒரே கூட்டு குடும்பமாக இருக்கோம். அவங்களெல்லாம் வரும்போது ஆனந்தியுடைய பிறந்த நாள் அன்னைக்கு சிறப்பாக ஞாபகார்த்தமாக கொடுக்கணும்னு என் மனைவிக்கு வந்து ஷாஜகான் தாஜ்மஹாலை கொடுத்துருப்பாரு, பெரிய பெரிய மன்னர்கள் இவங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது அடியன் சின்ன மனைவிக்கு ஒரு அன்பு பரிசு கொடுக்கணும்னு இருக்கும்போது சார் சொன்னீங்க சின்ன அன்பு பரிசா. சுமார் இது எத்தனை ஏக்கர் இருக்கும்னு சொன்னீங்கன்னா லைட்டா இல்லை, இது எல்லாருக்கும் நிறைய கொடுக்கணும். இது வந்து நான் பணமே கொடுக்காம ஐயா கொடுத்தாங்க அவங்க. அவர் வேலைச்சேரி பில்டிங் ஓனர் ஐயா கொடுத்தார். அவருடைய நினைவாக வந்து அதுக்கப்புறம் அதுக்குண்டான பணத்தை நான் அவர் அன்பளிப்பு கொடுத்த மாதிரி தான் கொடுத்தாங்க. நான் என் மனைவிக்கு கொடுத்தேன். அப்போ வரும்போது சின்ன வயசுலேருந்து நிறைய கவிஞர்கள் இவங்களோட தான் பழகும்போது நமக்கும் திறமை இருக்குதுன்னு ஏதாவது ஒரு இதை கொடுக்கணுங்கிறதுனால சின்ன நேரம் யோசித்தேன். நானும் எங்கள் அப்பா அம்மா மேலெல்லாம் பாட்டு எழுதியிருக்கேன். அதனால் நேரம் கிடைக்கும்போது நமக்கும் ஏதோ திறமை இருக்குது வெளிப்படுத்தினாங்கிறதுக்காக அவங்க இது வரைக்கும் பறித்து அவங்க சொல்லுவாங்க. இன்றாக நாளையே ஆக இனிக்கிறது, நின்றாக நின்னருள் என்பாலாதே, நன்றாக நானுனை அன்றி இளையேன் கண்டாய் ஆனந்தியே, நீ என்னை அன்றி இலை. அதாவது இன்றும் இல்லை நாளையும் இல்லை. அவங்கள முதல்ல கல்யாணம் பண்ணும்போது இந்த வான் மாறலாம், இந்த மண் மாறலாம், அந்த கடலை மெரினா பீச்சுக்கு கூப்பிட்டு போய் இந்த வான் மாறலாம், இந்த மண் மாறலாம், இந்த நீர் மாறலாம், என் காதல் மாறாதுன்னு இது மாதிரி அது அடிக்கடி பாடி காமிப்போம். சும்மா அது ஒரு ஆசை. நமக்கும் சினிமாவில் ஹீரோ எல்லாம் பண்ணுற மாதிரி நாங்களும் ஏதாவது எழுதி கொடுக்கணுன்னு அது எல்லாரும் வந்து அதை வாசிக்க கூட முடியல. ஒரு வேளை ஏதோ இவன் தப்பாக எழுதியிருக்கான்னு கூட நினைப்பாங்க. நமக்கு ஒரு கவிதை தத்துவம் தெரியுங்கிறதாக்க இன்றாக நாளையே ஆக சேர்த்து இழுத்து போட்டு சொன்னால் அந்த பழைய சாண்டில்யன் கதைகளும் பண்ண இதெல்லாம் படிக்கும்போது சில தகவல்லாம் கிடைக்கும். அதனால் இனிக்கிறது. நீ வந்ததுனால இந்த நாள் இல்லை, நாளைய நாளும் அல்ல, என்றைக்குமே இனிக்கிறது. ஆமாம், நின்னருள், நின்றாக நின்னருள் என்பாலது.